ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாழைப்பூ வடை தான் போட போகிறோம். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாதி அரிஞ்சு இப்படி வச்சிங்க, பாதி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிங்க. அரைச்சி வச்சுட்டு அதேமாரி கடலப்பருப்பு ஊற போட்டுங்க. கடலப்பருப்பு பாதி வச்சுட்டு கடலப்பருப்பும் பாதி அரைச்சி வச்சிங்க. இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை வச்சிங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. அடுத்தது காரத்தூள், தேவையானது காரத்தூள் போட்டுங்க. அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு நாங்கள் பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சோம்புன்னு சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். சொல்லிட்டு இதெல்லாம் எல்லாம் ஒன்று கூடி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு காட்டுறேன். மாவெல்லாம் பிசைஞ்சு திட்டமான உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வானல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வடையை நல்லா திட்டமாக இப்படி தட்டி ஸ்லோவாக போட வேண்டியதான். வடை வெந்துடுச்சு. நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அதுக்கு சூடாக டீ போட்டுக்கும். டீ ரெடி ஆகிடுச்சு, காப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைப்பூ வடை ரெடி ஆகிட்டு, காப்பி ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ பசங்களுக்கு பொரியலாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதே போல் நீங்கள் வடையாக போட்டு கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. லேடிஸுங்களுக்கு முக்கியமானது, ரொம்ப நல்லது வாழைப்பூ வடை. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. அந்த கடலப்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒத்தனையாக நல்லா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். காப்பி குடிச்சு பார்க்குறேன். ரெண்டுமே நல்லா இருக்குது. இதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.